இறை அடியார் பெருமக்களுக்கு வித்யாலட்சுமி பள்ளி தாளாளர் அசோக்குமாரின் பணிவான வணக்கங்கள். இறைவனுடைய திருவுள்ளத்தால் இந்த 2026ஆம் ஆண்டு சார்தாம் யாத்திரை மேற்கொள்ள இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. நாம் 2022 சார்தாம் யாத்திரையை மேற்கொண்டோம். இறைவனுடைய கருவையால் நல்ல தரிசனம் எங்களுக்கு நாங்கள் கிடைக்க பெற்றோம். அதேபோல் இந்த ஆண்டும் வருகின்ற 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நாம் சார்தாம் யாத்திரை பயணிக்க முடிவு செய்திருக்கின்றோம். சார்தாம் யாத்திரை பற்றி அவசியம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் சார்தாம் ஆகும். சார்தாம் யாத்திரையை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அதை தரிசிக்க வேண்டும், இறைவனை அனுபவிக்க வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்தாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பார்ந்த அடியார் பெருமக்களே, நாம் 23ஆம் தேதி பயணிக்கின்ற நம்முடைய சார்தாம் யாத்திரைக்கு 23ஆம் தேதியிலிருந்து 15 நாட்கள் தொடர்ந்து வரும். ஏற்கனவே நம்ம பயணித்ததும் 15 நாட்கள் தான். ஸோ இது பார்த்திங்கனாக்கா நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம். சென்னை டு டெல்லி ஃப்ளைட்டு, டெல்லி டு சென்னை ஃப்ளைட்டு. டெல்லியில் 23ஆம் தேதி நம்ம இறங்கின உடனே அங்கேருந்து நம்ம 27 பேர் கொண்ட பஸ்ஸு. ஆனால் நம்ம உட்காருறது 23 பேர் தான் உட்காருவோம். 27 பேர் உட்கார மட்டும் 4 சீட் ஃப்ரீயாக விட்டுருவோம். 23 பேர் கொண்ட பஸ் நம்ம ஏர்போர்ட்னு பிக்கப் பண்ணிட்டு நம்முடைய ஹரித்வாருக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் டே ஒன் டே ஃபுல்லி ஹரித்வார். 24th டே ஃபுல்லாக நம்ம ஹரித்வார் தான். 25ஆம் தேதி ஹரித்வாரில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம யமுனோத்ரி பயணிக்கிறோம். வழியில் பார்கோட்டில் போய் ஸ்டே பண்ணிடுறோம். ஒரு முக்கியமான செய்தி, சார்தாம் விரும்புகிறவங்களுக்கு நான் அவசியம் சொல்லி ஆக வேண்டும். பார்கோட்டில் ரொம்ப டீலக்ஸ் ஹோட்டல்லாம் கிடையாது. அங்கே போகிற யாத்திரிகள் பார்த்திங்கன்னா கேதார்நாத்துக்கு ஒரு வருஷத்தில் 20 லட்சம் பேர் பயணிக்கிறாங்கன்னா இங்கே 10 லட்சம் பேர் தான் வருவாங்க யமுனோத்ரிக்கு. அதனால் அங்கே ஹோட்டல் வளர்ச்சி ரொம்ப பிரமாதமாக இன்னும் ஆகலை. அதனால் அங்கே கொஞ்சம் நம்ம ஒரு மீடியம் கிளாஸ் தான் இருக்கும். என்ன எல்லோரும் சார்தாம் போகணுன்றீங்க, அப்போ நம்ம வேறு வழி கிடையாது. அப்போ நம்ம பார்கோட்டில் தங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்து யமுனோத்ரிக்கு நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்கோட்டில் தங்கிடுவோம். மறுநாள் காலையில் கங்கோத்ரி நோக்கி பயணிக்கிறோம். அதாவது 4ஆம் நாள், அதாவது 25ஆம் தேதி. 26ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுறோம், பார்கோட்லேருந்து உத்தரகாசி போகிறோம். கங்கோத்ரி போகிறதுக்காக உத்தரகாசியில் ஸ்டே பண்ணிடுறோம். மறுநாள் காலையில் எழுந்து பயணம் பண்ணி கங்கோத்ரி போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கங்கோத்ரியில் ஸ்நானம் பண்ணுறவங்க ஸ்நானம் பண்ணலாம், முடியாதவங்க நம்ம கங்கை ஏதோ புண்ணியலாம், கங்கை தண்ணீரை எடுத்து கொண்டு வரலாம் வீட்டுக்கு. ரொம்ப புனிதமான உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து வர்றது. அதனால் இது ரொம்ப புனிதமான வாட்டர் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கேதார்நாத் போகிறோம். கேதார்நாத் நம்ம பயணிக்கிறது பார்த்திங்கனாக்கா நம்ம 29ஆம் தேதி நம்ம 28 கேதார்நாத் போய் சேர்ந்துடுறோம். கீழே அடிவாரம் 29ஆம் தேதி கேதார்நாத் குதிரை மூலமாக பயணிப்பது, ஹெலிகாப்டரில் டிக்கெட் கிடைப்பவர் ஹெலிகாப்டர் பயணிப்பது, முடியாதவங்க டோலியில் பயணிக்கிறது. இதுதான் 3 விதம். நடந்து போகிறது 4வது விதம். ஆனால் கடந்த ஆண்டு பல முறை ஹெலிகாப்டர் டிக்கெட் புக்கிங் செய்யப்பட்டு ஹெலிகாப்டரு வானிலை சரியில்லாத காரணத்தினால் பயணிக்க முடியாமல் போனது 90%. கடந்த ஆண்டு ஏறத்தாழ ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் தீபாவளி முடிந்தவுடன் நடை சாத்துகின்ற வரை வானிலை சரியில்லாமல் இருந்தது. மழை பெய்து கொண்டே இருந்தது. ஆதலால் பல நாட்கள் ஹெலிகாப்டர் பயணம் செய்யலை, புக்கிங் பண்ணிட்டாங்க.
ஆனால் ஹெலிகாப்டர் போகல. வெயிட் பண்ணி காத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லைன்ட்டு குதிரையில் போயிருப்பான். இல்லை முடியலன்னா போயிருக்க மாட்டாங்க. இதுதான் நான் கடந்த வாரம் நடந்தது. அப்போ வந்து அது இல்லாமல் கடந்த வருடம் 5 ஹெலிகாப்டர்கள் வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதை நான் சொல்லி தான் ஆகணும். கடந்த ஆண்டு 5 ஹெலிகாப்டர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால் ஹெலிகாப்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஹெலிகாப்டர் இதுவே இல்லாமல் போச்சு லாஸ்ட் இயர். இந்த வருஷம் சரி பண்ணி கண்டிப்பாக ஹெலிகாப்டர் பறக்கும், அது எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம கேதார்நாத்தில் போயிட்டு ரொம்ப விசேஷம் இந்த வருஷம். இந்த யாத்திரையில் கேதார்நாத் நைட்டு போய் ஸ்டே பண்ணுறோம். மறுநாள் முழுக்க கேதார்நாத்தில் இருந்து பஜனை, கேதார்நாத்தில் வந்து பஜனை, அங்கே யாகம், அங்கே தியானம், மலை மேலே, இது எல்லாமே ஏற்பாடு செஞ்சுருக்கேன். அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம கீழே இறங்குறோம். ஸோ டயர்டே இருக்காது. போகும்போது குதிரையில் போகிறீங்க அப்படின்னா போய் நம்ம நைட் போய் ஸ்டே பண்ணிடுறோம். மறுநாள் பூரா கேதார்நாத்தில் இருக்க போகிற மலை மேலே. மறுநாள் காலையில் தான் ஒரு தரிசனம் மறுபடியும் கேதார்நாத்தை பார்த்துட்டு நம்ம குதிரையில் வர்றதோ நடந்து வர்றதோ ஹெலிகாப்டரில் வர்றதோ வரப்போம். ஸோ தே ஆர் ஃபுல்லி ரெஸ்ட் மட்டும் இல்லை, பஜனை, தியானம், யாகம் வளர்த்தது. நம்ம கீழே சீதாப்பூர் எடுத்த வரோம். சிவாலிக் ஹோட்டல் தான் நம்ம வழக்கமாக தங்குறது. டீலக்ஸில் அது சூப்பர் டீலக்ஸ் ஹோட்டல், அந்த ஹோட்டல் அங்கே தான் நம்ம தங்குவோம். ஸோ அதுக்கடுத்து பத்ரிநாத் பயணிக்கிறோம். ஸோ இது தினசரி வாரியாக நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி அதில் வாசிப்பதற்கு என்னுடைய துணை மேலாளர்கள் அதை வாசிப்பாங்க. தினசரி எப்படி பயணம் 4-1 பயணம் 2 வாசிக்க நான் சொல்கிறேன். பொதுவாக 15 நாள் திட்டம். அதில் வந்து ஹரித்வார், ரிஷிகேஷ், அதுக்கப்புறம் உத்தரகாசி, குப்தகாசி, அதுக்கப்புறம் வந்து தேவப்பிரயாகையில் ஸ்நானம் பண்ணணும் இந்த தடவை கண்டிப்பாக. ருத்ரப்பிரயாகு நிறைய கோயில்கள் இருக்குது, வழி பூரா கோயில்கள் இருக்குது. அது இல்லாமல் தரிசிக்க போகிறோம். பத்ரிநாத்தில் நம்ம வந்து ஒரு 3 மணிக்கு போய் சேர்ந்துருவோம். மாலையில் வந்து ஒரு தரிசனம் கம்ப்ளீட், அந்த ஆரத்தி. மறுநாள் காலையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு வெந்நீர் ஸ்நானம், பத்ரிநாத்தில் வெந்நீர் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே நம்ம வந்து பகவானை தரிசிக்கிறது. 2வது பிண்ட தர்ப்பணம் வந்து பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து மோட்சஸ்தலம்னு சொல்கிறாங்க பெரியவங்க. பத்ரிநாத் வந்து மோட்சஸ்தலம். அங்கே போய் பிண்ட தர்ப்பணம் எல்லாரும் பண்ணுறாங்க. நானும் பல தடவை போயிருக்கேன், பல தடவை பண்ணியிருக்கேன், எங்களுடைய பெரியவர்களுக்கு பண்ணியிருக்கேன். அந்த தர்ப்பணம் பண்ணுறது, அந்த தர்ப்பணம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு பூரா ஃபுல்லி ஸ்டே, அங்கே உள்ள கோயிலெல்லாம் பார்த்துட்டு மறுநாள் காலையில் கிளம்பி நம்ம வந்து பிப்பல்கோட்டி அல்லது வந்து ருத்ரப்பிரயாகில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு 5 hours ஜேர்னி. இதோட ரெஸ்ட்டு தான், ரொம்ப ரெஸ்ட்டாக பயணிக்கிறோம். ஜேர்னி பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து ரிஷிகேஷ், ஹரித்வார் பார்த்துட்டு ஃப்ளைட் பிடிக்கிறோம். ஸோ ஃப்ளைட்டு நம்ம எடுக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து 7ஆம் தேதி மே 7ஆம் தேதி ஹரித்வார் டு டெல்லி, டெல்லி டு சென்னை, அதுதான் நம்ம பயணிக்கிற இது. மொத்தம் வந்து இது 15 நாட்கள் இந்த பயணம் நடக்குது. இதற்கான கட்டணம் வந்து எல்லாம் கதவு கூடி விட்டதாலும் நம்ம 2 வந்து கேதார்நாத் வந்து ரூம் வந்து ஒரு ரூமுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 2500 ரூபா ஒரு பெட்டுக்கு, ரூமில் படுத்தா. அதே நீங்கள் டென்ட்டில் படுத்தீங்கன்னா 500 ரூபா. பட் நம்ம ரூமில் எடுக்கிறோம் கம்ப்ளீட்டுனாக்கா அது அங்கே 2500 ரூபா. அப்போ 4 பேருக்கு உள்ள ரூம் கொடுத்தாங்கன்னா 10,000 ரூபா. அதுவும் அட்வான்ஸ் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம வந்து 2 நைட் எடுக்கிறோம் அங்கேயே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 5000 ரூபா அங்கேயே செலவாயிடுது. அதனால் வந்து கட்டணம் கூடுகிறது. ஃப்ளைட் டிக்கெட்டு, பஸ் எல்லாமே கூடுறதுனால 86,000 ரூபாய் இதற்கான கட்டணம் வச்சிருக்கோம். இதில் சாப்பாடு நம்ம தமிழ் ஆட்கள் வர்றாங்க, நம்ம குக்கு, வாட்டர், மினரல் வாட்டர் எவ்வளோன்னா மினரல் வாட்டர் வரும், டீ இருக்கும், காப்பி இருக்கும், எல்லாம் ஒரு விருந்து சாப்பாடாக தான் இருக்கும். எல்லாமே விருந்து சாப்பாடு. ஊறுகாய் இருக்கும், அப்பளம் இருக்கும், காலையில் வந்து டீ காப்பி இருக்கும், ஃபில்டர் காப்பி இருக்கும், சத்து மாவு கஞ்சி இருக்கும், நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதாம் மில்க் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஃபுட் ஐட்டம் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஃபுட் ஐட்டம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ்ஸு, சூப்பர் டீலக்ஸ் பஸ்ஸு, அது இஷ்யூ இல்லை.
ஹோட்டல் நல்ல ஹோட்டலை புக் பண்ண போகிறோம். இந்த ஏரியாவில் இதில் மட்டும்தான் இஷ்யூ வரும், பார்கோட்டில் மட்டும்தான் இஷ்யூ வரும். ஹோட்டலில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்காது. ரெஸ்ட் எடுக்கலாம், பாத்ரூம் போகலாம், எல்லாம் ஓகே. காமன் பாத்ரூம் இல்லை, அட்டாச்சு பாத்ரூம் தான், எல்லாம் ஓகே. ரொம்ப ரொம்ப சூப்பராக எதிர்பார்க்க முடியாது. கேதார்நாத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும், உத்தரகாசியில் சூப்பராக இருக்கும், பத்ரிநாத்தில் சூப்பராக இருக்கும், ஹரித்வாரில் சூப்பராக இருக்கும், அங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பட் இது நான் சொல்லி தான் ஆகணும். ஸோ இது இந்த வகையில் 86,000 ரூபாய். விருப்பம் உள்ள அடியார் பெருமக்கள் எங்களை கீழே கொடுக்கப்பட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜிபே ஒரு 9,500 ரூபாய் கட்டணமாக, அட்வான்ஸ் கட்டணமாக அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா ஹோட்டல் புக் பண்ணி ஆகணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப அட்வான்ஸ் ஹோட்டல் புக் பண்ணி ஆகணும். ஏன்னா இது ஏன் இந்த தடவை ஏப்ரலில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். கடந்த ஆண்டு ஜூலையிலிருந்து கோவில் நடை சாத்துகின்ற வரை மிக மிக சிரமத்தை அனுபவித்தார்கள் அடியார் பெருமக்கள். மழை 4 நாள் திடீர்னு நிறுத்திட்டாங்க, கீழே அப்படியே தங்கியிருந்தாங்க, குளிர், அக்டோபர் மாதமெல்லாம் அது ரொம்ப சிரமம் அதை அனுபவித்தார். அதனால தான் நான் இந்த வேண்டாம், ஏப்ரல் மாதம் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம போய் சிரமத்துலலாம் மாட்டிக்கொண்டோம், குளிரில், அந்த மழையில், அது ரொம்ப சங்கடம், வழியில் திடீர்னு இதுவாகும். அந்த வகையில் இந்த பயணத்தை இன்னும் டீட்டெயிலாக அடுத்த பதிவில் என்னுடைய மேலாளர்கள் இந்த பதிவை கொடுப்பாங்க. இந்த டெய்லி டீட்டெயில்ஸ், என்னென்ன டவுட்டு எல்லாத்தையும் நாங்கள் கொடுப்போம். விருப்பமுள்ள அடியார் பெருமக்கள் எங்களுடைய நம்பரை தொடர்பு கொண்டு இந்த கேதார்நாத் யாத்திரை விவரங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.